மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. தளபதியுடைய எலும்பை உடைச்சிட்டு தான் வந்து நான் வெளியில வருவேன்னு ஒருத்தன் சொல்றான். இவனை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க, மக்கள் நீங்க சொல்லுங்க. இவனை என்ன செஞ்சா தகும்? அதாவது மானங்கட்ட தமிழ்நாட்டா, மானங்கட்ட தமிழ்நாட்டில் அப்படி என்ன புடுங்கிறதுக்காக நீங்க இருக்கிற? நான் கேள்வி கேட்கிறேன். மானங்கட்ட தமிழ்நாட்டில் புடுங்கிறதுக்காக நீங்க இருக்கிற? இந்த ஆளு ஒரு எம்எல்ஏ, திமுகவுடைய எம்எல்ஏ மார்க்கண்டேயனா பேரு பாத்தீங்களா? விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி மார்க்கண்டேயன் ஒரு பேரு. இது வந்து விளாத்தி குளத்துல இருக்குதான். இந்த விளாத்தி குளம், இந்த குளத்துக்கு வெளியில தானே உட்கார்ந்து காரியம் பண்ணுவாங்கல்ல. இவனுக்கு இவனே காரியம் பண்ணிருக்கிறான் அன்னைக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களை குறித்து என்ன பேசியிருக்கிற நீ? மானங்கட்ட தமிழ்நாடு, சட்டமன்றத்துக்குள்ள வச்சு எலும்பு உடைச்சிட வேண்டாடே. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா எவ்வாறு? நான் பொதுவாகவே ரொம்ப சாஃப்டா போகணும்னு நினைக்கக்கூடிய ஆளு. என்னைக்கு என் தலைவனை குறித்தும் தளபதியை குறித்து நீ ஒருவேளை பேசுனது மட்டும் இல்லாம எலும்பு உடைப்பேன்னு சொல்லிட்டியோ, இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. எங்க அண்ணன் மட்டும் ஒரு கஞ்சாட காட்டிட்டாருன்னு வச்சுக்க, மவனை நீ சட்டமன்றத்துக்குள்ள உனக்கு ரேகிங் தான். நல்லா யோசிச்சுக்கோ. ஈசிஆர் சரவணன் ஒரு ஆள் இருக்கிறார் தெரியுமா? அவர் வரலாறு தெரியுமா? அவர் எத்தனை வருஷமா தளபதியோட பயணம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அண்ணனோட பயணம் பண்ண எத்தனை நபர்கள் நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறாங்க. நீ கோட்டையில பேசி வெளியில வரதுக்கு முன்னாடி கோட்டையை சுத்தி 1 கோடி பேர் நிப்பான்டா. எழுதி வச்சுக்க, 1 கோடி பேர் நிப்பான் லைவ்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பிறகு வேண்டிக்க. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வேண்டிக்க. தளபதி காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டுக்க. ஐயா நான் தெரியாம பேசிட்டேன், ஒரு திமிர்தனத்துல பேசிட்டேன், கொள்ளையடிச்சு வளர்ந்துட்டு அந்த காசுல தின்னு பேசிட்டேன்னு சொல்லிட்டு நீ மன்னிப்பு கேட்டு பழகிக்க. அதை விட்டுட்டு தளபதியை குறித்து எவ்வளவு கேவலமா எவ்வளவு தைரியமா நீ பேசுறனாக்கா உனக்கு சனி உச்சத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நாக்குல வந்து சனின்னு சொல்லுவாங்கல்ல. உன்னுடைய ஆட்டத்திற்கும் ஆணவத்திற்கும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, தளபதி நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள் ஒரு நொடி நினைச்சாங்கன்னா ஊருக்குள்ளே வளம் வர முடியாது. ஞாபகத்துல வச்சுக்க.